என் வீட்டு ஃபிஷ் டேங்க் செட்டப் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். இன்றைக்கி இந்த 2 ஸ்டாச்சுவும் வந்துட்டு இந்த மீன் தொட்டிக்குள்ளே தான் இருந்தது. அப்புறம் இந்த செடியை சுற்றி குட்டி குட்டி டாய்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு குட்டி குட்டி டாய்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி கலெக்ட் ஆச்சுன்னா, என் தங்கச்சி பையன் வந்து விளையாடிட்டு வச்சுட்டு இருந்தான். அது இல்லாமல் அவங்க நிறையா டாய்ஸ் வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஒரு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அவளுக்கு தெரியாமல் ஆட்டை போட்டு வந்து தான் இப்படி செட்டப் பண்ணியிருக்கேன். அப்படி இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீன் மட்டும்தான் இருந்தது. எந்த மீன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அந்த ஒரு பிங்க் கலர் மட்டும்தான் இருந்தது. மற்ற இது எல்லாமே நாங்கள் இப்போ வந்து இடையில நாளில் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அந்த ஸ்டாச்சு இதுக்குள்ளே ரெண்டுமே அழகாக இருந்தது. இந்த பெரிய மீன் ஒன்று தெரியுதுங்களா கலர், அந்த மீன் வந்துட்டு நீந்துறதுக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் தூக்கி ரெண்டையுமே மேலே வச்சுட்டோம். இப்போ மீன் நீந்துறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நிறையா மீன்கள் வந்துட்டு அழகாக நீந்திக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் மீன் ரொம்ப நேரம் கீழே தான் இருக்கும். நாங்கள் அப்பப்போ டச் பண்ணி மேலே வர வச்சுக்குவோம். நிறைய பேர்த்துக்கு பெட் வளர்க்க பிடிக்கும், நிறைய பேர்த்துக்கு ஃபிஷ் வளர்க்க பிடிக்கும். எனக்கு பெட் வளர்க்குறது வந்துட்டு வாடகை வீட்டில் இருக்கிறனால அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது இல்லாமல் பெட்டை பற்றி இன்னும் யோசிக்கலை. எனக்கு ஃபிஷ் டேங்க்கும் என் பாப்பாங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டனால சரி அதுதான் வளர்க்க முடியல, இதாவது செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஒரு டேங்க் வாங்கி மீன்லாம் வாங்கி விட்டுருக்கோம். ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் உட்காந்துட்டு அழகாக அது வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். கொஞ்சம் மைல்டாக இருக்கும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ரொம்ப கோவமாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நான் வந்துட்டு பண்ணுவேன். உங்கள் வீட்டு பெட் நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு ஃபிஷ் டேங்க் செட்டப் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். பாய்.